அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சாட்டியா துரைமுருகன் அவர்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வச்சு திருச்சி சைபர் கேமால் கைது செய்யப்படுறாங்க. விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க. இப்படி கூட்டு போகிற வழியில் ஆனால் சாட்டியா துரைமுருகனுடைய வாகனம் இருக்குல்ல, அந்த கார் விபத்துக்குள்ளாகுது. அந்த விபத்துக்குள்ளான காருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் சட்டமும் என்ன, எதற்காண்டி இது விபத்து திட்டமிட்டு நடந்துச்சா, இதே மாதிரி சவுக்கு சங்கர் கைது பண்ணி போகும்போதும் அவருடைய வாகனமும் விபத்துக்குள்ளாச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் இந்த காவல்துறை மூலமாக நடத்தப்படக்கூடிய சட்ட திட்டங்கள் என்னங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். இப்போ நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, அதிகாரம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, போடு பாப்போம். பொதுவாக ஒருத்தங்க முடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மிக பெரிதளவில் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய விஷயமாக எதுவாக இருக்கும்னா, அவங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் கைது பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறதோ, இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அந்த மனிதர் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தருக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவாக இருக்கும்னா பொருளாதார சிக்கல் தான். இந்த பொருளாதார சிக்கலை நம்ம ஒருத்தங்களை ஏற்படுத்தி விட்டாலே அதை சரி பண்ண தான் ஒருத்தங்க முயற்சி செய்வாங்களே தவிர, அதை விட்டுட்டு நான் திரும்பி பொது வாழ்க்கைக்கு வரேன், நீங்கள் அரசை பற்றி கேள்வி கேட்குறேன் என்கின்ற எண்ணத்தை நம்ம விடாட்டாலும் நம்ம நினச்சாலுமே நம்ம குடும்ப சூழ்நிலை நமக்கு அதை ஏற்படுத்தாது. அப்போ இந்த அரசு என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் நம்மளுடைய பெரும்பாட்டன் வ.உ.சி. சிதம்பரம் அவர்கள். இந்த வ.உ.சி. அவர்கள் தான் வெள்ளைக்காரனை எதிர்த்து துப்பாக்கி சண்டை போட்டாங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்து அகிம்சையில் போராட்டம் பண்ணாங்க. மிக பெரிதளவு போராட்டம்லாம் பண்ணாலுமே வெள்ளைக்காரனை பொருளாதார ரீதியாக கை வைத்த ஒரே தமிழ் ஐயா வ.உ.சி. அவர்கள் தான். வெள்ளைக்காரனுக்கு எதிராக 2 கப்பலை எடுத்து பொருளாதார ரீதியாக அவனை தாக்கத்தை ஏற்படுத்தினார். அப்போ வ.உ.சியை தான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, செத்த பிணமும் வ.உ.சி. பேச்சை கேட்டால் எந்திரிச்சு நின்று கேட்கும் அப்படின்னு சொல்லி அங்கே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியே சொன்னாங்க. அந்த அளவிற்கு வ.உ.சி. அவர்களுடைய அந்த தாக்கம் இருக்குது தெரியுமா, அவ்வளோ அறிவுபூர்வமாக செயலை செஞ்சாங்க. அப்போ வ.உ.சியை பெரிய பணக்காரர் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய பணக்காரர், பரம்பரை பணக்காரர். அவர் கடைசி மண்ணெண்ணை விற்று இறந்து போன காரணம் என்ன, பொருளாதார ரீதியாக வ.உ.சி. அவருக்கு வெள்ளைக்காரனை அடித்தார். அதே பொருளாதாரத்தை ஒதுக்குவிடமாக வ.உ.சி. அவர்களை பொருளாதார ரீதியாக வெள்ளைக்காரன் கை வச்சான். அது பெரிய குடும்ப சூழ்நிலைக்கு மாறி அவர் கடைசி மண்ணெண்ணை விற்று இறந்து போன வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதே தான் இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, ஆனால் சாட்டியா துரைமுருகனை இந்த அரசு வந்ததுக்கு பிறகுமே தொடர்ச்சியாக 1.5 ஆண்டுகளாக சிறையில் இருந்தது ஆனால் சாட்டியா துரைமுருகன் மட்டும்தான். பல இடங்களில் 3 முறை தொடர்ச்சியாக கைது பண்ணுறாங்க. இது 4வது முறையாக ஆனால் சாட்டியா துரைமுருகன் கைது பண்ணுறாங்க. அப்போ இதில் என்னென்னா, பொருளாதார ரீதியாக அவருக்கு ஏதாவது இடைஞ்சு கொடுக்குறதுக்காண்டி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, குற்றாலத்தில் கைது பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரெஸ்ட் பண்ணுறாங்க, விசாரணைக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம கூட சரி நான் என் காரில் வரேன் சார் நீங்கள் போங்க சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் எங்கள் வாகனத்தில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நம்ம நேரில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, விசாரணை கூப்பிட போகிறாங்க, இதான் நடக்கும். ஆனால் அவங்களுடைய வாகனத்திலே வரலாம், இல்லைன்னா காவல்துறை வாகனத்தையும் போகலாம். அது காவல்துறை நினச்சா நடக்கக்கூடிய விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனால் சாட்டியா துரைமுருகனை கைது பண்ணி அவருடைய வாகனத்தை அழைச்சிட்டு வராங்க. இப்போ அதை அழைச்சிட்டு வரும்போது இப்போ இதில் தான் இந்த இருக்கக்கூடிய இந்த சட்டமும் இவங்களுக்கு பிள்ளைக்கூடிய அரசியல் நம்ம நுட்பமாக புரிஞ்சுக்கணும். இந்த தூரங்குறிச்சிங்கிற பகுதியில் வரும்போது ஆனால் துரைமுருகனுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகுது. இப்போ இந்த வாகனம் விபத்துக்குள்ளானோட மாற்று வாகனத்தை ஆனால் சாட்டியா துரைமுருகனை கூப்பிட்டு போகிறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதாவது உடல் ரீதியாகவோ எதுவும் பிரச்சனை கிடையாது, காருக்கு மட்டும் விபத்தாயிருக்கு. இப்போ இந்த கார் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வழக்கோடு ஒப்பிட்டு வச்சுருவாங்க. இப்போ இந்த காரை எடுக்கணும்னா சும்மா எடுத்துட முடியாது, அதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இந்த காரை வெளியவே எடுக்க முடியும். அப்போ இந்த இருக்கக்கூடிய அரசியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சட்டத்தின் மூலமாக இவரை பொருளாதார ரீதியாக ஒரு கட்டத்தில் இப்போ இவருக்கு ஒரு கார் பிரச்சனை இருக்க நம்மளை பொறுத்து நம்ம வீட்டுக்கு ஒரு கார் தான் வச்சுருப்போம். 10 கார் 15 கார் கிடையாது, மிஞ்சி போனால் ஃபோன் 2 வச்சுருப்போம். அப்போ இந்த இவருடைய பொருளாதாரத்தை முடக்குங்கிறதுக்காண்டி அந்த வரக்கூடிய கார் இருக்கலாம், அந்த காரை திட்டமிட்டு நடந்துச்சா இவங்களை பற்றி நமக்கு தெரியும். இல்லை இவங்க ரொம்ப நல்லவங்க உத்தம சீலர்கள் நம்ம சொல்லவே முடியாது. எந்த கோணத்தையுமே மறுகோணத்தை யோசித்து பார்க்கணும் நம்ம. ஏன்னா சவுக்கு சங்கர் இதே மாதிரி தான் கூட்டு வரும்போதும் அவருக்கும் இதே மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சு. நம்ம பார்த்தோம், அந்த போலீஸ் வாகனம் போய்கிட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் ரைட் சைடில் போகிற மணிக்கு போய் ஒரு இடிச்சிருக்கு.
நம்ம நேரில் பார்த்தோம். இதே மாதிரி இந்த முறையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனால் தூரங்குறிச்சிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து இடிச்சிருச்சு. இப்போ இந்த கார் என்ன பண்ணுவாங்க, இது இந்த வழக்கோடு சேர்த்து வச்சுருவாங்க. இப்போ இந்த வழக்கோடு சேர்த்து வச்சோம் என்ன ஆகும், இப்போ இந்த காருக்குன்னு நீங்கள் தனியாக சில விதிமுறைகளை பின்பற்றி ஆர்டிஓட்ட போய் காமிச்சு, அது இன்சூரன்ஸ்லேருந்து ஓனர்ஷிப்லேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக காமிச்சு, அது ஒருவேளை இது செகண்ட் ஹேண்ட் காராக இருந்துச்சு, யதார்த்தத்தை சொல்கிறேன், இரண்டாவது காராக செகண்ட் ஹேண்ட் காராக இருந்துச்சுன்னா அந்த பழைய ஓனர் பேரை தான் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சி புக்கெலாம் இருக்குன்னா, இப்போ அவரை அவர் தான் அந்த கிளைம் பண்ணணும். அவருக்கு இந்த அரசு என்ன செய்யும், அழுத்தம் கொடுக்கும், நீ கிளைம் பண்ணாத, அப்படி விட்டுரு. இந்த கிளைம் பண்ணுறதுக்கான வேலையை இந்த அரசு என்ன செய்யும், இது இருக்கக்கூடிய சட்டம். இது மூலமாக அந்த சாட்டு திருமணவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம். அந்த கார் எடுக்க விடாமல், கார் இருக்க போய் தான் நீங்கள் திருச்சிக்கு போகிறீங்க, சென்னைக்கு போகிறீங்க, கள்ளக்குறிச்சிக்கு போகிறீங்க, பல ஊர்களுக்கு போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அது மிக உதவியாக என்ன இருக்குது, கார் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கார் இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் திணறுவீங்க, யார்கிட்டையா கார் வாங்கணும். இப்போ எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும்ல, அதில் நம்ம என்ன தான் இல்லைங்க, நம்ம ஒரு கார் என்ன ஒரு வாடகை பிடிச்சி போயிடலாங்கன்னு சொன்னாலுமே ஒரு சின்ன சங்கடம் ஏற்படுத்தும்ல. இந்த சுயம் ஆறுகாசம் சுய இன்பம் வாங்கலாம், அந்த வேலை இது கொஞ்சமாக கஷ்டப்படுங்க. நீங்கள் எப்படி எங்கள் அரசு நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் செய்வோம், நாங்கள் அப்படின்ற எண்ணம் இது அரசு எதிர்த்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, அரசுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது. அப்போ அதற்கு என்னெல்லாம் இடத்தில் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, பொருளாதார ரீதியில் இருந்து தனிப்பட்ட மனிதர்களை வளர விடக்கூடாது என்பதற்காண்டி டிடி வாசன் தொடர்ச்சியாக வழக்கு போடுறாங்க. அப்புறம் எத்தனை பேர் திமுக அரசுக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்க, இந்த சவுக்கு சங்கராக இருக்கலாம், இல்லை மாரிதாஸ் இருக்கலாம், இல்லை கிஷோர் கே சாமியாக இருக்கலாம், ஆனால் சாட்டை திருமணம் இருக்கலாம், ஆனால் இடுமான கார்த்தி அவர்கள், அக்கா காளியம்மார்கள், இவர்கள் மீதெல்லாம் வழக்கு நடந்துச்சு, வழக்கு போட்டிருக்கு இந்த அரசு. என்ன பண்ணிட்டாங்க, திமுக அரசு செய்த நீங்கள் 2021க்கு முன்னக்கூட்டி நீங்கள் எடப்பாடி என்னெல்லாம் சொன்னீங்களோ அது நீங்கள் இப்போ நடைமுறை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை தாண்டி எதுவுமே செய்யலை, எதுவுமே மக்களுக்கு உண்மையை கொண்டு போகிற சேர்க்கறதுனால இந்த அரசுக்கு பெரிய அச்சுறுத்தலாக என்ன இருக்குது, இந்த ஊடகங்களை தாண்டி இணையதளத்தை பயணிக்கக்கூடிய யூடியூபர்களுடைய தொல்லை இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இவர்களை பொருளாதார ரீதியிலிருந்து தனிப்பட்ட முறையில் இவங்களை ஒடுக்கணும் என்கின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த வேலையை இந்த அரசு பண்ணியிருக்கு. ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க பெரிய பெரிய பணக்காரங்க 100 கோடியில் பேனாக்கே செலவைக்க போகிறீங்க, பல கோடிக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது குற்றாலத்தில் திருச்சி கொண்டு போவதற்கு இந்த அரசுக்கு காசு இல்லையா? ஆனால் துறைமுகங்களை அரசு வாகனத்திலே கூட்டி போயிருந்துருக்கலாமே, பெட்ரோல் போடணும்லா, அதுக்காண்டி அரசே நெருக்கடியில் இருந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை கூட திருநெல்வேலியில் பல பள்ளிகள் இடிஞ்சு விழுக்க சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. கலெக்டர் இப்போ சமீபத்தில் நேற்று தினத்தில் கூட ஆய்வு கூட்டங்களை கூட்டி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்போன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ கஷ்டத்தில் அரசு போய்கிட்டு இருக்குது. சரியான மருத்துவம் கொடுக்க முடியல, சரியான கல்வி கொடுக்க முடியல. இது கேட்டல பாருங்கள், யாராவது யூடியூப்பில் தான் பேசி விட்டு போயிருந்தாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி டெல்லியில் போய் நம்ம ஃபெலிக்ஸை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க, டெல்லியில் போய் பண்ணிட்டு வந்தாங்க. கோயம்புத்தூரில் போய் கோயம்புத்தூரில் அங்கே போய்ட்டு நம்ம சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. கஷ்டப்பட்டவங்க இங்கே காவல்துறையே கஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ பாருங்கள், துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டியில் பேசிட்டாங்க. திருச்சி சைபர் கிரைமை பாருங்கள், அங்கே இருந்து குற்றாலத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஐயோப்பா போய் திருட்டணும் போதுக்கு பெட்ரோல் வேணும்ல, கஷ்டப்படுறாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் கூட உங்கள் காரில் நீங்கள் வாங்க, உங்கள் கூட உங்கள் காரில் வாங்க, நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டு இந்த காரை ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது திட்டமிட்டு நடந்த விபத்தா இல்லை எதிர்ச்சியும் நடந்ததா தெரியல. ஆனால் இதையெல்லாம் இந்த அரசு செய்யும். அதில் என்ன மாற்றுக்கிறதுக்கு நான் சொன்ன தகவல் முழுக்கவே இந்த அரசு திட்டமிட்டு செய்யும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பல இடங்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் நம்ம சந்தேகத்தில் அதை பார்க்குறோம். இந்த அரசினுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, யாரும் வரக்கூடாது, யாரும் வளரவே கூடாதுங்கிறதுல கண்காணிப்போட இரும்பு கரை கொண்டு அடக்கம் வந்து தெரியுமா? அது யூடியூப்பில் பேசுகிறவங்களையும், ட்விட்டர் எழுதுகிறவங்களையும், ஃபேஸ்புக்கில் எழுதுங்கள் தவிர மற்ற யாரையும் இந்த அரசு கண்டுக்கிறாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட்டுரும், ஆர்எஸ் பாரதியை விட்டுரும், அப்புறம் திமுகவோட KN நேருவை விட்டுரும், அப்புறம் அசிங்கசிங்கமாக பேசக்கூடிய பொன்முடிகள் எல்லாரையும் விட்டுருவாங்க. யூடியூப்பில் பேசினா மட்டும் அவங்களுக்கு கோபம் வந்துடும். யூடியூப்பை தயவுசெய்து யூடியூப்புக்கே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுங்க. என்னை கேட்டால் அதான் கரெக்டு. யூடியூப் அரெஸ்ட் பண்ணிடுங்க. எலான் மாஸ்க் எக்ஸ்ட்ராலத்தை வச்சுருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. இதுதான் இதற்கான ஒரே தீர்வு. தயவுசெய்து இந்த அரசு இந்த நடவடிக்கை எடுங்க. நன்றி.